தமிழ் மக்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பழையன கழிதலும், புதியன புகுதலும் அப்படின்ட்டு நம்ம இந்த பொங்கலை நாம் துவங்குவோம். அது மட்டுமல்லாமல் இந்த ஆட்சி, அதாவது இந்த நாசகார ஆட்சி, ஸ்டாலின் தலைமையிலான 4.25 இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 5 ஆண்டுகள் வந்துற போகுது. இந்த 5 ஆண்டு கால நாசகார ஆட்சி முடிந்து, அந்த பழையன கழிந்து, புதியன புகுத்திடும் நல்ல காலம் பிறக்க வேண்டும் என்று அனைவரும் வேண்டிக் கொண்டு இந்த பொங்கலை நாம் துவக்கிடுவோம். அதே சமயத்தில் ரொம்ப வருத்தமான சில சம்பவங்களும் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். இது எல்லாருக்கும் தெரிய வேண்டும் அப்படின்றதுனால தான் இந்த காணொளியில் இதை நான் கொண்டு வரேன். என்னடா வாழ்த்துக்கள்லாம் ஒரு பக்கம் தெரிவிச்சுட்டு இப்படி துக்க நிகழ்ச்சியாகவே பேசுகிறானேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் நாம் எங்கோ ஒரு செய்தியாக இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு செய்தியாக பார்த்து கடந்துட்டு போகிறோம். ஆனால் இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடிய துக்க நிகழ்வாக இருந்தால் இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கணும். என்னென்னா, ஆசிரியர் போராட்டம், தொடர் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியர்கள், செவிலியர்கள், இந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆசிரியர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு ஆசிரியர், அவங்களெல்லாம் கைது பண்ணி கொண்டு போய் திருமண மண்டபம் போன்ற இடங்களில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் மாலை நேரத்தில் அவங்கள வெளியில் விட்டுருவாங்க. அந்த மாதிரி கைது செய்யப்பட்டு கொண்டு போய் வைக்கப்பட்ட ஒரு ஆசிரியர் அந்த வைக்கப்பட்ட இடத்திலேயே தற்கொலை செய்து இறந்து போனார் அப்படின்ற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் வந்திருக்கிறது. இது பற்றி எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு கூப்பாடு போட்டிருக்கணும். ஒரு போராட்டத்திற்கு வந்த ஒரு ஆசிரியர் மன உளைச்சலால் பாதிக்கப்பட்டு அவர் தற்கொலை அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக்கி இருக்க வேண்டும். அதை ஒரு விவாத பொருளாக்கி இருக்க வேண்டும். ஆனால் மீடியாக்கள் இதை விவாத பொருளாக்கலை. ரொம்ப துர்பாக்கியமான ஒரு சூழல் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள், அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சாமானியர்கள், அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள், இந்த 3 தான் அரசாங்கத்தை தட்டி கேட்க முடியும். அந்த மாதிரி தட்டி கேட்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல்கள் ஒடுக்கப்படுகின்றன. அவர்கள் கேட்டாலும், சட்டமன்றமாக இருக்கட்டும் இல்லை மற்ற இடங்களாக இருக்கட்டும், அவங்க கேட்டாலும் அவர்களுடைய வாய்ஸ் வெளியில் வராதபடி பார்த்துக்கிறாங்க. அடுத்து சாமானியர்கள், அதாவது என் போன்றவர்கள், உங்களை போன்றவர்கள், இதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, என்ன சந்திக்கிறவங்க எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தைரியமாக எப்படி பேசுகிறீங்க, அதாவது பேசுவதற்கே துணிச்சல் வேண்டும் என்ற இடத்துல நம்ம நிற்கிறோம். ஒரு ஜனநாயகத்தில் ஒரு கருத்தை வெளிப்படுத்துவதற்கு கூட பயப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்குது என்றால் அது ஒரு ஜனநாயகமா? இதில் இவர்களெல்லாம் கருத்து சுதந்திரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய கருத்து சுதந்திர பாதுகாவலர்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய இவர்கள் ஆட்சி செய்கின்ற மாநிலத்தில் ஒரு கருத்தை சொல்வதற்கே நான் நினைப்பேன், இதெல்லாம் ஒரு பெருமையாக நம்மள்கிட்ட சொல்கிறாங்களே. என்கிட்ட பார்க்கும்பொழுது என்னை நீங்கள் சில கருத்துக்களை சொல்கிறீங்க, இந்த கருத்துக்களை எல்லாம் நான் உள்வாங்கிக்கிறேன், இந்த கருத்துக்களில் எனக்கு வேறுபாடு இருக்குது, இல்லை மாற்று கருத்து இருக்குது, இப்படி சொன்னால் கூட நான் அதை பாராட்டுவேன். சரிப்பா, நம்முடைய கருத்தை இவை உள்வாங்கியிருக்காங்க, அதில் அவங்களுக்கு உடன்பட வேண்டும்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒத்துக்கணும்னு நான் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. என் மனசில் படுறதை நான் பேசுகிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கோங்க, ஏற்றுக்காமல் போங்க, நிராகரிப்பதற்கான அத்தனை உரிமையும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீ பேசுகிறதே மிகப்பெரிய சாதனைன்னு சொல்கிறதுக்கு பாருங்க, இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் தான் அந்த கேவலம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியான சமுதாயத்தில் தொடர்ச்சியாக தொடர் போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர்கள், இவங்களையெல்லாம் கொண்டு போய் எங்கேயோ விட்டுறாங்க. அதாவது சென்னைக்கு ஒதுக்குப்புறத்தில் கொண்டு போய் விடுறது, நள்ளிரவில் விட்டுட்டு அங்கேருந்து நீங்களே போய்க்கோங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கட்டமாக இந்த மன உளைச்சல் தாங்க முடியாமல் ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இது பேசுபொருள் ஆகியிருக்க வேண்டும், ஆனால் ஆகவில்லை. நாம் எதையெல்லாம் பேசுபொருள் ஆக்குவோம் தெரியுமா? அந்த சசி பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் அந்த செல்ஃபோன் டவர் மேலே ஏறி போய் போராட்டம் பண்ணார் டாஸ்மாக்கு எதிராக. செல்ஃபோன் டவர் மேலே ஏறுறது சட்டப்படி குற்றம். அங்கே போராட்டம் பண்ணி கீழே இறங்கி வாங்கன்னு 10 மணி நேரம் போலீஸ் போராடி கீழே இறங்கி வரும்போது அவர் அந்த கம்பி குத்தி இறந்து போயிட்டார். அதுக்கு மிகப்பெரிய அளவில் இங்கே பேசு பொருளாச்சு. யாராவது ஒரு கள்ளக்காதலில் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அது ஒரு மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகும். ஆனால் இங்கே அவருடைய உரிமைக்காக போராடிய ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் காவல்துறையுடைய பாதுகாப்பில் இருக்கும் பொழுது
தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு பேசு பொருளாகலை, விவாத பொருளாகலை, ஆக விடமாட்டாங்க. தூய்மை பணியாளர்கள், இதுவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் சொல்கிறேன் நான். தூய்மை பணியாளர்கள் வந்து கூவத்தில் இறங்கி, அதாவது அவங்க என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ரிப்பன் பில்டிங் முன்னாடி உட்காந்து அங்கே வந்து போராட்டம் செய்து பார்த்தாங்க. அங்கே அந்த போராட்டங்கள்லாம் ஒடுக்கப்பட்டன. அவர்கள் பாத்ரூமுக்கு கூட போக முடியாத அளவுக்கு அந்த கக்கூசையெல்லாம் வந்து கூட்டினாங்க. சாப்பாடு கொண்டு வந்தால் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. எந்த கட்சிக்காரங்களும் வந்து அவங்கள சந்திக்கக்கூடாதுன்னு தடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, யாரோ காஞ்சிபுரத்தில் இருந்துக்கிட்டு, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு இங்கே நார்த் மெட்ராஸில் அந்த பாரிஸ் கார்னர்கிட்ட டிராஃபிக் ஜாம் ஆகுதான். அந்த டிராஃபிக் ஜாம் ஆகுதுனால இந்த காஞ்சிபுரத்து பெண்மணி நீதிமன்றத்துக்கு போய் ஒரு ஆணையை பெற்று இவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தணும்னு அப்புறப்படுத்துகிறாங்க. இது என்ன மாதிரியான ஒரு சில்லறத்தனம்? இந்த சில்லறத்தனமும் இங்கே அரங்கேறியது. அப்போ இதையெல்லாம் பொறுத்து கொண்டு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக ரீதியாக போராட்டம் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் கடைசி கட்டமாக கூவத்தில் இறங்குறாங்க. அப்போவாது இவங்களுக்கு குரல் வரும். ஏன்னா வருஷம் கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு ஆயிரக்கணக்கான கோடிகளை திருடுறானுங்கள்ல, அந்த கூவத்தில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 பேர் இறந்து போகிறாங்க. இதுவரையில் 4 தூய்மை பணியாளர்கள் மன உளைச்சல் காரணமாக இறந்திருக்கிறார்கள் என்று தூய்மை பணியாளர்கள் தரப்பு சொல்கிறார்கள். அப்போ இத்தனை பேரை காவு வாங்கி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு, அந்த கோடிக்கணக்கில் சம்பாதித்த பணத்துலேருந்து ஒரு சில கோடியை கொண்டு போய் ஒரு படம் எடுத்து, அந்த படத்தில் பராசக்தின்னு எடுத்து, அந்த படத்தில் மக்களோட உரிமையை பற்றி நாங்கள் பேசுகிறோம் பாருன்னு பெருமை பேசுகிறது எவ்வளோ பெரிய எச்சத்தனம் தெரியுமா? அந்த எச்சத்தனத்தையே, அந்த சில்லற புத்தியை தான் இந்த திமுக செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ப்ரையாரிட்டிஸ் எங்கே? நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய தூய்மை பணியாளர்கள், நம்முடைய செவிலியர்கள், இவர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு அரசாங்கம் நமக்கு தேவையா அப்படின்றத யோசிக்கணும். ஆனால் இதையெல்லாம் யோசிக்க முடியாதபடிக்கு இவங்க திட்டம் தீட்டுவார்கள். எப்படின்னா, இங்கேருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு, அதாவது கொள்ளையடிச்சு, சம்பாதிச்சு கூட சொல்ல முடியாது, கொள்ளையடித்து அதிலேருந்து ஒரு சில கோடிகளை படம் எடுத்து, அந்த படத்தின் மூலமாக சமூக நீதியை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேப்மாரித்தனம், இன்னும் பச்சையாக சொல்லணும்னா கருணாநிதித்தனத்தை தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எல்லாம் 2 மாதம்தான். இன்னும் 1 மாதத்தில் தேர்தல் தேதியும் அறிவிக்கப்பட்டுவிடும். இதே டைம் அடுத்த மாதம் நம்ம வந்து தேர்தல் தேதி அறிவிப்பை நோக்கி இருப்போம். பிப்ரவரி 20 எனக்கு தெரிந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிடும். அது அறிவிக்கப்பட்டுருச்சுனாக்க இவங்களுடைய ஆட்டமும் அதோட முடிவுக்கு வரப்போகிறது. அப்போ இன்னும் ஒரே மாதம் இந்த கூத்து, இந்த கச்சேரி எல்லாம் நடக்கப் போகிறது. அதுவரையில் நாம் பொறுமையாக இருப்போம் என்றாலும் கூட, இந்த இடைப்பட்ட காலத்தில் இத்தனை உயிரிழப்புகள், இதை பேசி கொண்டிருக்கின்ற அதே தருணம் அடுத்த தகவல் வருது. அதுவும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல். என்ன? சென்னையில் அரசு மருத்துவமனைக்குள்ளே புகுந்து பட்டப்பகலில் புகுந்து வெட்டிட்டு போகிறான் சர மாதிரியா. அவன் வெட்டிட்டு கொலை பண்ணிவிட்டு அது கொலை செத்து போயிட்டானான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறானுங்க சாகவாசமாக. இப்போ இதை கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கொன்றும் அங்கொன்றுமாக சம்பவங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் எல்லோருக்கும் பின்னால் ஒரு காவல்துறையினரை வைத்து இப்போ கண்காணிக்க முடியுமா? நியாயமான விஷயம்தான் அது. ஆமாம், எல்லார் பின்னாடியும் ஒரு காவல்துறை அதிகாரி வைக்க முடியாது. அவன் எப்போ க்ரைம் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? ஆனால் க்ரைம் பண்ணுறவன் இவ்வளோ துணிச்சலாக பண்ணுறான் அப்படின்னா, கேள்வி கேட்பதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள்ன்ற துணிச்சல் தானே பண்ணுறான். ஒரு மாநில கட்சி, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங், அவரை மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல ஒரு 15 பேர் வந்து சரமாரியாக வெட்டிட்டு போகிறான். எங்கே? 600 மீட்டரில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ அந்த போலீஸ்காரங்க அங்கேயே வந்து நிற்க முடியுமா? ஆம்ஸ்ட்ராங் பின்னால் இவங்க வெட்டிடுவாங்களோன்னா முடியாது தான். ஆனால் அவன் வந்து அந்த மக்கள் நடமாடக்கூடிய இடத்துல வந்து வெட்ட முடியும். வெட்டிட்டு அனாயசமாக நடந்து போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கிருந்து 3 போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி போய் 4வது போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவன் சரணடைய முடியும் அப்படின்னா, அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கை இங்கே மதிக்கிறார்கள். இங்கே சட்டம் ஒழுங்கு மீது எவ்வளோ மரியாதை இருக்கிறது மக்களுக்கு அப்படின்றத இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. அதை பட்டியலிட்டு போனோம்னா நீண்டது ஒரு பட்டியலாக போகும். அது 1 மணி நேரத்துக்கு வாசிக்கலாம் பட்டியல். அவ்வளவு சம்பவங்கள் நடந்தேறிக்கிறது. அப்போது இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய முதலமைச்சர், இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய துணை முதலமைச்சர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க?
அப்பனும் புள்ளையும் மாறி மாறி பாராட்டுகள். தனக்கு அப்பனை வந்து மகன் பாராட்டுறான், மகனை வந்து அப்பன் பாராட்டுறான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர்களுக்கு வந்து விழா எடுக்கிறேன் பேர் வழியும் தினம் ஒரு நிகழ்ச்சி, தினம் ஒரு விழா. அந்த விழாக்களில் குதூகலமாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு உலகில் என்ன நடக்கிறது, நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றதை பற்றி எந்த கவலையும் இருக்கா மாதிரி தெரியல. இதையெல்லாம் விட அதிகமாக அவர்கள் நம்பி இருப்பது எது தெரியுமா? என்ன அட்டகாசம் செய்தாலும் இந்த மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா நம்ம காசு கொடுப்போம். இப்போ டின்னர் செட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஒரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா டின்னர் செட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வீட்லேயும் போய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் அது ரூ. 1000 பெருமானம், ரூ. 800 பெருமானம், ரூ. 2000 பெருமானம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இவர்கள் மக்களுக்கு பணப்பட்டுவாடா அப்படின்றதையும் ஆரம்பிச்சிருவாங்க. இதையெல்லாம் செய்தால் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். நான் உடனே மக்களை எல்லாம் வந்து காசு வாங்கிட்டு நீங்கள் போய் ஓட்டு போடுறீங்களே அப்படின்லாம் நான் சொல்ல போகிறதில்ல. மக்களை பொறுத்த வரைக்கும் இவங்க திருடி வச்சுருக்க காசு தான். அவன் ஒரு டின்னர் செட்டு கொடுத்தான்னா இன்னும் 2 டின்னர் செட்டு கொடுன்னு கேளுங்க. ரூ. 2000 ஓட்டு கொடுத்தானா இன்னும் ரூ. 2000 குடுறான்னு கேளுங்க. முடிஞ்சா இன்னும் ஒரு 10,000 குடுறான்னு கேளுங்க. ஏன்னா எல்லாம் திருட்டு பணம். நம்மக்கிட்ட இருந்து அடுத்த பணம். ஓட்டு போடும்போது யோசிச்சுக்கோங்க. இந்த கொள்ளையர்களுக்கு இவன் மனமுவந்து வந்து உனக்கு ஒரு டின்னர் செட்டு கொடுக்குறான்னா, இவன் எவ்வளோ கொள்ளையடித்திருப்பான் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. 15,000 டோக்கன் போட்டு அவன் டின்னர் செட்டு ஒரு தொகுதிக்கு கொடுக்குறான்னா, அப்போ அவன் எவ்வளோ திருடியிருக்கணும். அதனால தான் அவன் கிள்ளி கொடுக்குறான் அதிலிருந்து. அப்போ அது எவ்வளோ முடியுமோ அதை வாங்கிக்கோங்க. ஓட்டை மட்டும் இவனுங்களுக்கு போட்டுறவே போட்டுறாதீங்க. யாருக்கு வேணாலும் போடுங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனால் இவனுக்கு போடாதீங்க என்று கூறி திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். இந்த ஒவ்வொரு உயிரும் நமக்கு உணர்த்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த உயிரை திரும்பி கொண்டு வர முடியாது. இந்த குடும்பங்களுக்கான இழப்பை நம்ம எவ்வளோ லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் அந்த இழப்பீடை வந்து நம்ம வந்து சரி செய்ய முடியாது. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, இந்த படும் பாதகர்கள், இது செய்யக்கூடிய பாதகர்களை தயவு செய்து வீட்டுக்கு அனுப்புவோம் என்பதனை ஆழமாக மனதில் பதிந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.